வணக்கம் மக்களே! இதுதான் அமுக்குரா செடிங்க. நாட்டு அமுக்குரா செடி. இது ஆயுர்வேதிக்ல அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வகந்தாவுடைய வேர்கள்ல இருந்து நிறைய மருத்துவ குணமுடைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க. இப்போ இதோடைய பழங்கள்லாம் பாருங்க நெறைய இருக்கு. இதை நம்ம குழம்பு வச்சும் சாப்பிடலாம். இதுலயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த பழங்கள வச்சு குழம்பு வைப்போமா? இதுக்கு நம்ம பழங்கள பறிச்சுட்டு வந்து, அது உள்ள இருக்கக்கூடிய முத்துக்கள மட்டும் உதுத்துக்க போறோம். ஏன்னா, இந்த தோல் வந்து நம்மளுக்கு வேண்டாம். இது பார்க்கறதுக்கு சொடக்கு தக்காளி மாரி இருந்தாலும் அது இல்ல. ஒரு வாணலில எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் ஊத்தி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா கழுவி எடுத்துட்டு வந்த இந்த பழங்கள இதோட சேர்த்திக்கலாம். பாருங்க வெடிக்குது. மேல ஒரு தட்டு பிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா மேல தெறிக்கும். இது நல்லா பொரிஞ்சு எடுக்கணுங்க. எண்ணெயிலே நல்லா பொரியணும். நல்ல வாசனையா இருக்குங்க. வீடே கமகமன்னு இருக்கும். ஏற்கனவே நான் வந்து மிக்ஸியில ஒரு 1/2 மூடி தேங்காய கட் பண்ணி சேர்த்தி வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, எண்ணெய விட்டுட்டு வெறும் பழத்த மட்டும் அந்த மிக்ஸி ஜார்ல நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்க கரண்டிலலாம் அப்படி ஒட்டிக்கிச்சு விதையெல்லாம் வெளிய வந்து, இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க. பொன்னிறமா ஆயிடும். ஆல்ரெடி அது கலரா தான் இருக்கு. இருந்தாலும் வறுபடும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதே வாணலிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு, உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 5, 6 தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாங்க. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துனா போதும். இது பாதி வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, இஞ்சி 4 பல்லு போதுங்க. ரொம்ப அதிகம் தேவையில்லை. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது நல்லா வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும். இப்போது நம்ம சேர்த்திருக்கிற அமுக்குரா பழத்தையும் தேங்காயும் கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமாக அரைப்படாது. அதுக்காகத்தான். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இதிலேயே நம்ம ஆற வச்சுருக்க தக்காளி வெங்காயம் கலவையும் இதோட சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும். அவ்வளோ சீக்கிரத்தில் அரைப்படாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. இல்லைன்னா நைஸாக அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இப்போது ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. நல்லா பொரியட்டும். ஒரு 2, 3 வரமிளகா முழுசாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி வெங்காயம் இது போதுங்க. இது நல்லா வதக்கணும். வதங்கிறதுக்காக நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கான உப்பையும் இதில் சேர்த்திக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பவே வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துறோம். இந்த குழம்போட கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். காரணம் வந்து மஞ்சள் கிடையாது, அந்த பழத்தோடைய நிறம்தான். ஸோ நம்ம மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துனாவே போதும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்தை இதில் கொட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க. ரொம்பவும் தண்ணியாட்ட வைக்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம உப்பு, காரம், புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட மீன் குழம்போட டேஸ்ட்டு அண்ட் வாசனையோடவே இருக்குங்க. சைவ மீன் குழம்புன்னே சொல்லலாம். இந்த அமுக்குரா பழ குழம்பு நிறைய பேர்த்துக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. காரணம் என்னென்னா இந்த பழத்தில் குழம்பு வைக்கலாமானே தெரியாமல் இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. அண்டு இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஏராளங்க. எங்கள் ஊர் சைடில் அடிக்கடி இதை செய்வாங்க. ஏன்னா பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இடுப்பு வலியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இது வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.